ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். எங்கள் அம்மா பர்த்டே வரப்போகுது Jan 10. அதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். என்ன ஸ்வீட்னா பாதுஷா. அம்மாவுக்கு வந்து பாதுஷானா ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலான்னு. இது வந்து இங்கே அம்மா வீட்டில் இருந்துகிட்டே அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறதுனா ஒரு பெரிய விஷயந்தான். அம்மாவுக்கு தெரியாமல் செய்யணுன்ட்டு இப்போ அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. Jan 8 இப்போ ஒரு 3 hours ஆகும். கொஞ்சம் தூரமாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே செஞ்சிடலான்னு பாப்பாவும் வந்து இப்போ தான் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க கிளம்புனதும் முழிச்சா கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாப்பாவை இப்போ தான் தூங்க வச்சுட்டு இன்னொரு 1 ஹவரில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஸ்பீடாக கடகடன்னு செய்யணும். பாப்பா அது வரைக்கும் முழிக்காமல் இருக்கணும். பார்க்கலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பாதுஷா செய்ய போகிறேன். எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், மைதா மாவு 1.5 கப்பு. அப்புறம் அடுத்தது பேக்கிங் பவுடர், இது 1/2 டீஸ்பூன். அப்புறம் பால் வந்து 4 டேபிள் ஸ்பூன். சுகர் வந்து 1/2 டீஸ்பூன். நெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன். தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸு. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 1.5 கப் மைதா மாவு நான் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் சேர்த்திக்கிறேன், கெட்டியான தயிர். நெய் வந்து 4 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் சுகர் வந்து 1/2 டீஸ்பூன். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனே எடுத்துக்கிறேன். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து பால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே கலந்துட்டேன். இது கூட வந்து நான் பாலோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணல. மைதா மாவுங்கிறதுனால பிசைஞ்சிட்டே இருக்கும்போதே இந்த மாதிரி வந்துருச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி கொல கொலன்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் வந்து சக்கரை பாகு வந்து உள்ளே ஏறாது. அதனால் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், லேயராக இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது தான் வந்து பாதுஷா நல்லாயிருக்கும். சக்கரை பாகு வந்து உள்ளே நல்லா ஏறும். நான் இது கூட வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நான் சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தாங்க. இதை வந்து மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் ஓரமாக வச்சிடலாம். எந்த கப்பில் மைதா மாவு வளர்ந்தனோ அதே கப்பில் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் சுகரு. அதே கிளாஸில் 1/2 கப் வந்து தண்ணி. இது வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் 2 ஏலக்காய், சாஃப்ரான், இது வந்து குங்குமப்பூ வந்து நான் மாசமாக இருக்கும்போது வாங்கினது. கொஞ்சமாக லெமன் வந்து ஒரு 4 சொட்டுக்கிட்ட புழிஞ்சிட்டுக்கிறேன். லெமன் எதுக்குன்னா நம்ம ஆறுனதுக்கப்புறம் கூட இந்த சக்கரைப்பாகு வந்து இறுகாமல் இருக்கும். அதுக்காக லெமன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து ஆறட்டும்னு ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக ஒரு குட்டி உருண்டையாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அங்கங்கே பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி வெடிப்பெல்லாம் இருக்கும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை வச்சு நடுவில் ஒரு ஓட்டை. பாருங்கள், 1.5 கப் மைதா மாவுக்கு எனக்கு வந்து 9 பாதுஷா வந்திருக்கு. இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிச்சுன்னா வெளியில் கலர் மாறிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறினதும் எடுத்துடலாம். பாகு வந்து ஆறியிருந்தால் லைட்டாக ஒரு நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்ததை வந்து இதில் போடுறேன். ஒரு 10-15 நிமிஷம் போல் ஊறட்டும். ஊறிச்சுன்னா நம்மளோட சூப்பரான பாதுஷா ரெடி. இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் உள்ளே நல்லா டிப்பாக வரதுக்கு. சூப்பராக பாதுஷா வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னும் அம்மா அப்பா வரல. கிருத்திகை கூப்பிட்டு போயிருக்காங்க, இன்னும் யாரும் வரல. பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா. 1 hour தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா தூங்கி. எப்படியோ பாப்பா இது நடுவில் எழுந்திரிச்சிட்டா செய்ய முடியாது. அவங்களும் 1 hourல இப்போ வர டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே செஞ்சிடணும்னு நினச்சேன். எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து செஞ்ச சுவடு தெரியாத மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. அம்மா வந்து யோசிப்பாங்க, லெமன் எப்படி 2ஆக கட் ஆயிருக்கு, நான் முழுசாக தானே வச்சுருந்தேன் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்புறம் பாண்டில் எப்படி, நான் பாண்டில் யூஸ் பண்ணவே இல்லையே, அந்த மாதிரி எதுவும் யோசிப்பாங்க.
அந்த மாதிரி ஸ்மெல் வச்சே கூட கண்டுபிடிப்பாங்க, பார்க்கலாம் ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு. நான் கிருத்திக்கு பிறந்தபோது இப்படி தான், இங்கே தான் 5 months இருந்தேன்னா, அப்போயும் வந்து அம்மா பர்த்டே வந்துச்சு. அப்போ வந்து கேரட் அல்வா செய்யலான்ட்டு காலையில் ஒரு 5:30 5 o'clock அந்த மாதிரி எந்திரிச்சு வந்து அப்பா கேரட்லாம் வாங்கிட்டு சொல்லி அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு அந்த பாண்டில் கொண்டு போய் பெட்டுக்கு அடியில் வச்சுட்டேன். அம்மா கண்டுபிடிக்கூடாதுன்னு மூடி பாண்டிலோட பெட்டுக்கு அடியில் என்னோட ரூமில் கொண்டு வச்சுட்டேன். அம்மா எந்திரிச்சு அந்த பாண்டில் தான் குழம்பு வைக்கணும், அந்த பாண்டில் எங்கேன்னு தேடிட்டே இருந்தாங்க அம்மா. லாஸ்ட்டாக நான் வந்து சாப்பிட்ற சமயத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த பாண்டில் வச்சேன். பார்த்தோன்னே அம்மாவுக்கு ஒரே சர்ப்ரைஸ் தான், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பாண்டில் இங்கே இருக்கியா, நீ எடுத்துகிட்டு போய் வச்சுட்டியா, நான் எங்கேன்னு காலையிலேருந்து தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தடவையும் நான் இங்கே இருக்கனால சரி ஏதோ ஒன்று ஸ்பெஷல் ரெசிபி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நட்ஸு சேர்த்துக்கிறேன். வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, பட் உள்ளே வந்து இன்னும் சக்கரை பாகு ஊறாத மாதிரி இருக்குது. இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேணால் ஊற வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட்டு வந்து சுகர் சிரப்பு, அந்த சுகர் டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்காங்க. இதில் என்ன ஒரு காமெடினா, அம்மாவுக்கு வந்து நான் செஞ்சதுன்னு தெரியல, கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அம்மா பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்லியுமே அப்பா வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அப்போவுமே நம்பவே இல்லை, அம்மாவால் நம்பவே முடியல நான் எப்படி செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. செஞ்ச பால்சா அருமையா இருக்குது, சூப்பரா இருக்கு. நான் 1 day ஃபுல்லாக அந்த பாகுலேயே நல்லா ஊற வச்சிட்டேன், நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும்போது நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. Happy birthday to you. Happy birthday to you. மாமாவும் இந்த தடவை வந்திருக்கனால கேக்கும் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.